ஹாய் விவஸ், நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் 1 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம அநேக வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அநேகருக்கு நம்ம உதவி இருக்கிறோம். அநேகருக்கு நான் ஆடைகளை கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்மளால் எவ்வளோ பேருக்கு உதவ முடியும்னா அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவில் அநேக ஏழ்மையானவர் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களால் நம்மளால் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதற்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம ஒருவரால் இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை எல்லாரும் செய்யணும்னு நினச்சி ஆசைப்படுறேன். அதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் கண்டென்ட்டை நான் மாற்றுறேன். நீங்களும் இந்த உதவிகளை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் செய்யணும். இந்த உலகில் ஏன் ஏழைகள் உருவாகிறாங்க என்றால், தன் தாயும் தகப்பனையும் கைவிடுறதால ஒரே காரணத்தினால தான். தாய் தகப்பன் பிள்ளைகளை கைவிடுறதுனாலையோ, பிள்ளைகள் தாய் தகப்பனை கைவிடுறதுனால தான் இந்த ஏழ்மையான ஒரு நிலைமை, எல்லாரும் ஒருத்தரை பார்த்து கையேந்த ஒரு நிலைமை இந்த உலகத்திலே பெருக்கெடுத்து ஓடுகிறது. நம்முடைய அப்பா அம்மா நம்மளை எப்படி பெற்றெடுத்திருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க, ஆகாரம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க வயதான நேரத்தில் நம்ம அவங்கள கைவிட்டுறோம். அவங்க இன்னொரு இடத்துல போயிட்டு கையேந்த நிலைமை வருது. ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்பா அம்மா நம்மளை சின்ன வயசில் நம்மளை தூக்கி போட்டுருந்தாக்கா நம்ம எங்கன்னா போய் பிச்சை எடுத்துருப்போம். ஆனால் கடைசி காலத்தில் நம்ம அவங்கள பிச்சை எடுக்க விடுறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது. முடிந்த அளவு எல்லாருக்கும் உதவணும். நம்மளால் முடிஞ்சால் நம்ம சாப்பிட்டு மிச்சத்தை முடியாதுன்றவர்களுக்கு கொடுத்து அவங்கள தாங்கணும். ஏழ்மை என்ற நிலைமையே இந்த உலகத்தில் எங்கேயுமே வரக்கூடாதுங்க. எல்லாருமே 3 வேளை சாப்பிடணும். அது கிடைத்தாலே போதும். இந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக எல்லாருக்குமே மாறிடும். இதை ஒருத்தர் 2 பேர் நினச்சாக்கா கண்டிப்பாக முடியாது. எல்லாருமே எல்லாருக்கும் கொடுத்து உதவணும். இருக்கிறவங்க எல்லாத்துக்கு கொடுத்து உதவுனாக்கா இந்த உலகில் ஏழ்மை என்ற ஒரு நிலைமையே வராது. நான் எதற்காக சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்க ஒருவரும் பசியாக இருக்கக்கூடாது. அதற்காக தான் நான் பேசுகிறேன். இது பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் இனிமேல் நிறைய டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். எப்படி வாழணும்னு தெரியாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும், மற்றொரு இடத்துல எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு தெரியாமல் அநேகர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலகில் எல்லாருடைய இருதயமும் மிகவும் கல்லாய் போயிருக்கிறது. அவங்க இருதயம்லாம் எப்படி கரைய வைக்கணும், எல்லாருடைய இருதயத்தில் அன்பு இல்லாமல் போயிருக்குது. எல்லாருடைய இருதயமும் மிகவும் கடினமாக இருக்கிறது. அப்பா அம்மா பிள்ளைகளை சண்டை போடுறதும், பிள்ளைகள் அப்பா அம்மாவை சண்டை போடுறதும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிறைந்த உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். அதனால தான் நிறைய ஏழைகள், நிறைய ஏழ்மைகள், பசி பட்டினி என்று இந்த உலகத்தில் அநேகமாக பெருகி கொண்டே போகின்றன. அந்த மாதிரி நிலைமை இனிமேல் இங்கேயும் வரக்கூடாது. அது வராமல் இருக்க அநேக காரியங்கள் நான் பேச இருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்ற தலைப்புக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகம் சவால்கள் நிரம்பி இருக்கிறது. பணம் குறைவு, தோல்விகள், அவமானங்கள், இவை அனைத்தையும் மீறி நாம் எப்படி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம்? நம் சேனல் RR அன்லாக் யுவர் மைண்ட் இதற்கான வழிகளை உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறோம். கடைசி வரை பாருங்கள். உங்களின் வாழ்க்கையை மாற்றும் மாபெரும் கருத்துகள் இங்கே பகிரப்படும். பணத்தினாலே வாழ்க்கை இருக்காது என்பதை உணருங்கள். வாழ்க்கையின் முக்கியம் பணத்திற்கும் உயரமானது. எவ்வளவு சம்பாதித்தாலும் மன அமைதி இல்லையெனில் அதற்கு அர்த்தமே இல்லை. தோல்விகளை அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தோல்வி என்பது புதிய வாய்ப்புகளுக்கு ஆரம்பம் என்ற மனப்பாங்கை வளர்த்து கொள்ளுங்கள். அன்றாட சூழல்களில் தக்க முயற்சிகளை மேற்கொள்வது முக்கியம். அவமானங்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புக்காக பாருங்கள். உங்களை குறைத்து மதித்தவர்களையும் அன்பாக அணுகுங்கள். கற்றுக்கொள்ளும் வழியாக ஒவ்வொரு அனுபவத்தையும் மாற்றுங்கள். சிறு விஷயங்களையும் சந்தோஷமாக காணுங்கள். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். இயற்கையை காணுங்கள், அதை அனுபவியுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களின் திறமைகளில் நம்பிக்கை வைத்திருங்கள்.
தினசரி உங்களை முன்னேற்றும் சிறு மாற்றங்களை செய்து கொள்வதை கடைபிடியுங்கள். அன்பான உறவுகளை பேணுங்கள். உண்மையான நண்பர்களுடன் அல்லது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிமிடங்கள் உங்கள் மனதை உற்சாகமாக்கும். நம்மை சுற்றியுள்ள சூழல் எப்படி இருந்தாலும் உங்களின் மனநிலையை மாற்றினால் வாழ்க்கை எளிதாகவும் இனிமையாகவும் இருக்கும். இதை ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம். ஆனால் உங்கள் மனதின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். தவறு நடந்தாலும் அதை வாழ்வின் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு தோல்வி இல்லை, கற்றல் அனுபவமே என்று சொல்லுங்கள். சிறு மகிழ்ச்சியிலும் அனுபவிக்க தவறாமல் இருங்கள். குற்ற உணர்வுகளை பிடித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கே கேடு உண்டாக்கும். உங்களை சுமையாக உணர வைக்கும் பழைய விஷயங்களை விட்டுவிடுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு இது நல்லது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். சிறு லட்சியங்களை நோக்கி சுவாசிக்க தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். பகல்தோறும் சூரியன் உதிக்கிறது, அதுபோல நாமும் நம்முடைய மகிழ்ச்சிக்காக மறுபடியும் எழ வேண்டும். இன்று ஒரு புதிய துவக்கத்துடன் தொடங்குவோம். சில சமயங்களில் அமைதி தரும் இடங்களில் நேரம் செலவிடுங்கள். உங்கள் மனதில் அமைதியை மகிழ்ச்சியும் காணலாம். உங்களது சிந்தனையை மாற்றுங்கள். நீங்கள் எதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். சாதகமான சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்விகள் கடவுள் தரும் பாடங்கள். அதிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய முயற்சிகளை செய்யுங்கள். மன்னிக்கவும் விடுவிக்கவும். உங்கள் மனதை பிணைத்து வைத்திருக்கும் பழைய கோபம் வருத்தங்களை விடுங்கள். அது உங்களை தான் கட்டுப்படுத்தும். நன்றி உணர்வில் வாழுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன வைத்திருப்பீர்களோ அதை மதியுங்கள். தினமும் நன்றி உணர்வு யோசனையை வளர்த்து கொள்ளுங்கள். நேரத்தை நல்ல பழக்கங்களுக்கு செலவிடுங்கள். தினமும் பைபிள் படியுங்கள், யோகா செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள் அல்லது புத்தகங்கள் வாசிப்பது போன்றவை மன அமைதியை உங்களுக்கு தரும். சுற்றியுள்ள உறவுகளை மதியுங்கள். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டு மனதிற்கு உற்சாகம் அளிக்கும். உங்களை அடிக்கடி நினைவுபடுத்துங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், இது தற்காலிகம். அதனால் உங்கள் சிறு சிறு சந்தோஷங்களை கொண்டாடுங்கள். நண்பர்களே, வாழ்க்கையின் சவால்களை அணுகும் முறையை மாற்றினால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தோல்வியை கடக்க இயற்கையின் ஆற்றலை உணருங்கள். இந்த மரங்களும் மலர்களும் எப்படி இயல்பாக வளர்கின்றன என்று பாருங்கள். அவற்றைப் போலவே வாழ்க்கையை எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த அழகான காற்று, பறவைகளின் குரல், இவை அனைத்தும் வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை கொண்டாட என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் குறைந்தது ஒரு முறையாவது பைபிளை முழுவதும் வாசித்து பாருங்கள். உங்கள் மனதின் அமைதியை அது கொடுக்கும். சுவாசத்தை கவனியுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சிக்கலாக இருந்தாலும் அதை தற்காலிகமாக பாருங்கள். இந்த இயற்கை சூழலில் உங்கள் மூளையின் புதிதாக சிந்திக்க உதவுங்கள். உண்மை சந்தோஷம் எங்கே இருக்கும் தெரியுமா? அது உங்கள் மனதின் அமைதியில்தான். இப்போது இந்த காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதை கமெண்டில் பகிருங்கள். நம் சேனல் RR அன்லாக் யுவர் மைண்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.